இதுவரை இந்திய நீதிமன்றங்களில் இப்படி ஒரு அப்சர்வேஷன் நான் பார்த்ததில்லை. உயர் போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கூலிப்படையாக ஒரு ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூலிப்படையை வச்சு கொண்டுட்டாங்க, கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தனை நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்போ இவங்க நீதிபதி தீர்ப்புப்படியே இந்த ஐபிஎஸ்ல இருந்து இருக்கிற எல்லாரும் கூலிப்படையாக தான் திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்றது சரி அப்படின்னு காவல்துறை கருதினால் கண்டிப்பா இவர்களையும் என்கவுண்டர் தான் பண்ணணும். நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்றாங்க. மக்கள் வன்முறையில் ஈடுபடல. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார்? தீ வைப்பில் ஈடுபட்டவர்கள் யார்? இதுக்கு வெக்கம், மான, சூடு, சொரணை இருக்கிற ஒரு அரசாங்கம் தான் இதுக்கு பதில் சொல்லணும். இந்த போராட்டம் நடப்பதை தொழிலதிபர் விரும்பவில்லை. அதனால் இந்த துப்பாக்கி சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். ப்ரீ பிளான்டு அப்படின்னு. ஆமாம், இது ப்ரீ பிளான்டு. தூத்துக்குடியில் 13 பேர் செத்துட்டாங்கன்றது அல்ல. இனி எதிர்காலத்தில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் சிபிஐ, போலீஸ், உச்சநீதிமன்ற நீதிபதி, மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக அவர் உட்பட ஒரு மிகப்பெரிய படையே அகர்வாலுக்காக வேலை செய்கிறது. அனில் அகர்வாலுக்காக மோடி அரசு, பாஜக அரசு இப்பையும் கடந்த காலங்களிலும் செய்தது என்ன? நம்ம அதானி, அம்பானி 2A தான் பொதுவாக பேசுவோம். 3வது A அகர்வால், AAA. அகர்வால், மோடி அரசு, சிபிஐ, NHRC, எடப்பாடி அரசு, அப்புறமா ஐபிஎஸ் அதிகாரிகள், பெரிய நெட்வொர்க். இதுல இந்த எலியோடைய வாழை மட்டும் நீதிபதிகள் காட்டியிருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் பாடி எல்லாம் ட்ரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து எடுத்து விசாரித்த வழக்கை தானே கைவிட்டு விட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனித உரிமை செயல்பாட்டாளர் ஹென்ரிக் டிஃபேன் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் நேற்று நீதிபதிகள் SS சுந்தர் மற்றும் செந்தில்குமார் கொடுத்த உத்தரவு, அப்சர்வேஷன் அப்படின்றது ஒரு பேசுபொருளாக மாறியுள்ளது. இந்த சூழலில் இது குறித்து நம்மிடையே விவாதிப்பதற்காக இடதுசாரி செயல்பாட்டாளர் தோழர் மருதையன் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு விவாதிக்கலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மக்கள் உரிமை பாதுகாப்பு மையம் அவங்க தான் கிட்டத்தட்ட அந்த ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தை பின்னணியில் இருந்து சட்ட ரீதியாகவும் சரி, அங்கே மக்களுக்கு ஆலோசனை வழங்குறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சது. அதில் ஒரு முக்கிய பங்கு உங்களுக்கு இருந்துச்சு. இப்போ ஒரு அடிப்படையான கேள்வி என்னன்னா, இப்போ நீதிமன்றம் சிபிஐ நோக்கி நீ ஏன் இறுதி அறிக்கை தாக்கல் செய்யலை அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. போலீஸாரை நோக்கி எந்தெந்த போலீஸாரெல்லாம் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டாங்களோ, 15 பேரை சுட்டு கொன்றார்களோ, அவர்களுடைய சொத்து பட்டியலை ஆராய்ந்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இது 2 மட்டும் விசாரிச்சா போதுமானதா? நீங்க என்ன கருதுறீங்க? 2 மட்டும் விசாரித்தால் போதுமானது அல்ல. ஆனால் ஒரு கொடிய அயோக்கியத்தனம், ஒரு பச்சை படுகொலை, எந்த தண்டனையும் இல்லாமல் அப்படியே அமுங்கி போறத, அந்த பிரச்சனையை மீண்டும் ஒரு விவாத பொருளாக கொண்டு வருவதற்கு நீதிபதியினுடைய இந்த அப்சர்வேஷன் உத்தரவு இருக்கு இல்லையா, அது பயனுள்ளதாக இருக்குது என்ற முறையில் இதை நம்ம வரவேற்கலாம். இப்போ நீதிபதி ஒரு 2-3 விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஒன்று பளிச்சுன்னு தெரியறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த போலீஸ் அதிகாரிகள் இவங்க எல்லாம் உயர் போலீஸ் அதிகாரியிலிருந்து கீழ்நிலை அதிகாரிகள் வரை இவங்க எல்லாம் ஒரு தனியார் தொழிலதிபருடைய கூலிப்படையாகவே செயல்பட்டிருக்கிறார்கள். கூலிப்படைன்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே தவிர, அதுதான் கூலி வாங்கியிருக்காங்கன்றதுனால தான் 2 வருஷம் முன்னால் 2 வருஷம் அப்புறம் இவங்க சொத்து, இவங்க சொந்தக்காரன் பேரில், பொண்டாட்டி பிள்ளை பேரெல்லாம் என்ன இருக்குது, அதை டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆராய்ச்சி செய்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1. 2வது, சிபிஐ இதை விசாரித்தது குறித்து அதிர்ச்சி தெரிவித்திருக்கிறாங்க. சிபிஐ முதல்ல விசாரிச்சுட்டு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இதை பற்றி பல முறை நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அந்த சார்ஜ் ஷீட்டில் ஒரே ஒரு கீழ்நிலை போலீஸ் அதிகாரி, அவரை தவிர வேறு யார் மேலேயும் குற்றச்சாட்டு இல்லை, ரெவன்யூ அதிகாரிகள் உள்பட யார் மேலேயும் கிரிமினல் குற்றம் இல்லை அப்படின்னு முடிச்சு ஒரு சார்ஜ் ஷீட் போடுறாங்க. அதை சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டு தூக்கி மூஞ்சில் அடிக்கிறார். இது என்ன, இது சார்ஜ் ஷீட்டா, திரும்ப போய் விசாரின்னு சொல்றாரு. திரும்ப விசாரிச்சுட்டு சிபிஐ என்ன சொல்லுதுன்னா, இல்லை திரும்ப விசாரிச்சிட்டோம், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க. சிபிஐ ரொம்ப கேவலமாக இருக்குது, விசாரிச்சிருக்குது அப்படின்னு இந்த தீர்ப்பில் 2வதாக
குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த சிபிஐ கொடுத்த சார்ஜ் ஷீட்ல வந்து பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றவாளிகளா ஆக்கியிருக்கிறாங்க சொன்னாங்க தான் ஆக்கியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது கொஞ்சம் நினைவுபடுத்தி பார்க்கணும். அதாவது இப்போ நீதிபதி சில அம்சங்களை சொல்லியிருக்காரு. இன்னொரு முறை நாம் இதனுடைய முழுமையை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்காக நினைவை வந்து பின்னோக்கி பார்க்கணும். இப்போ நீதிபதி சொல்லியிருக்கிறதுல ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். இதுவரை இந்திய நீதிமன்றங்களில் இப்படி ஒரு அப்சர்வேஷன் வந்து நான் பார்த்ததில்லை. ஒரு உயர் போலீஸ் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் நேரடியாக ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய கூலிப்படையாக செயல்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னே வந்து நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து வெக்கம், மான, சூடு, சொரணை இருக்கிற ஒரு அரசா இருந்தால் யார், ஒன்றிய அரசு, மாநில அரசு இதுக்கு வந்து பதில் சொல்லணும். இப்படி ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்குது. இதில் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை மட்டுமா 13 பேரை பச்சை ரத்த படுகொலை வந்து நேருக்கு நேர் பண்ணியிருக்கிறாங்க. அருணா ஜெகதீசன் குழு அறிக்கையில் லிஸ்ட் போட்டு சொல்லியிருக்கிறாங்க. எந்த நடவடிக்கையும் இல்லாத போது நீதிமன்றம் இந்த அப்சர்வேஷனை சொல்லியிருக்குது. இப்போ நம்ம கொஞ்சம் பின்னால் போவோம். இந்த சிபிஐக்கு விசாரிக்கணும் அப்படின்னு எதற்காக கேட்க நேர்ந்தது? முதல்ல உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி சூடு நடக்குது. எடப்பாடி உங்களை மாதிரி தாங்க நானும் டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி அவர் சொன்னது முழு பொய். அவருக்கு வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் என்ன நடக்குதுன்னு நாங்கள் அப்டேட் பண்ணோன்னு அன்றைய தலைமை செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன், உளவுத்துறை உயர் அதிகாரிகள் சத்யமூர்த்தி, இவங்க எல்லாருமே அருணா ஜெகதீசன் ஒரு சொல்லியிருக்காங்க, வாக்குமூலமே கொடுத்துருக்குறாங்க. அப்போது இதில் வந்து எடப்பாடிக்கு தெரிஞ்சு தான் இந்த படுகொலை நடந்திருக்கிறது. இப்போ இவர்கள் மீது, இந்த போலீஸ் அதிகாரிகள் மீது இலாக்கா ரீதியான நடவடிக்கை எடுக்கணும், கிரிமினல் ரீதியான நடவடிக்கையும் எடுக்கணும் என்பது அருணா ஜெகதீசன் குழுவினுடைய பரிந்துரை. இப்போ இப்படி அன்னைக்கு என்ன செஞ்சார் எடப்பாடி அப்படின்னாக்க, இது நடந்த உடனே சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. இன்னைக்கு அவர் கேட்குறாருல்ல, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சிபிசிஐடி நம்ப முடியாது, சிபிஐ விசாரிக்கணும்னு கேட்குறாரு. சிபிசிஐடி அன்னைக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், யார் போராட்டம் நடத்தினார்களோ அவர்கள் மீதே வழக்கு போட்டாங்க. உங்களால் நம்ப முடியாது, காலையில் பனிமய மாதா கோயில் தொடங்கிய ஊர்வலம் கலெக்டரேட்டை நோக்கி வருது, சில கிலோமீட்டர்கள். அந்த சில கிலோமீட்டர்களுக்குள் ஒரு நபர் மேலே, வாஞ்சிநாதன், ஹரிராகவன், இன்னும் முன்னணி போராளிகள், ஒரு நபர் மேலே 70 எஃப்ஐஆர் 80 எஃப்ஐஆர். எத்தனை நேரத்தில்? ஒரு அரை நாளுக்குள்ள அப்படி எஃப்ஐஆர் போட்டாங்க. உள்ளூர் இளைஞர்களை எக்கச்சக்கமாக கைது பண்ணாங்க. பல அப்பாவிகளை என்எஸ்ஏல தூக்கி உள்ளே வச்சாங்க. இப்படி அந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுதும் இன்டர்நெட் ஷட் டவுன் பண்ணாங்க. இவ்வளவு கொடூரம் நடந்த பிறகு போகிறதுக்கு வேறு இடம் கிடையாது, வழி கிடையாதுன்னு தான் சிபிஎம் உள்ளிட்ட கட்சிகள், ஹென்றி திபேன் போன்றவர்கள், அப்புறம் மக்கள் உரிமை பத மையம், திமுகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன், எல்லாரும் சிபிஐ விசாரணை கேட்டு பெட்டிஷன் போடுறோம். அதில் போடப்பட்டது தான் சிபிஐ விசாரணை. சிபிஐ வந்து சிபிசிஐடியோட இன்னும் கேவலம் அப்படின்றத வந்து நடைமுறையில் காட்டியிருக்கிறாங்க. அப்போது இதுதான் இதனுடைய பின்புலம் என்பது. இந்த சிபிஐ இப்படி நடந்து கொண்டது பற்றி யாரும் எதுவும் பேச மாட்டேன்றாங்க. இப்போ நீதிபதியே இதை தெரிவிச்சிருக்காரு. அருணா ஜெகதீசன் இதை விட கொடூரமான முறையில் எப்படி இவங்க நடந்துக்கிட்டாங்கன்றதை சொல்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம். அதாவது இவர்கள் வன்முறையாளர்கள் அல்ல. அந்த நீங்கள் அறிக்கையை திரும்ப நினைவுபடுத்துகிறேன். தங்கள் தற்காப்புக்காக சுட்டோம் என்று கூட போலீஸ் சொல்லவில்லை அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. நிலைமை கைமீறி போயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. கைமீறி எதுவும் போகலை. மக்கள் வன்முறையில் ஈடுபடலை. வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார், தீ வைப்பில் ஈடுபட்டவர்கள் யார் என்பது பற்றிய வீடியோ பதிவுகள்லாம் இருக்குது. இந்த பதிவை வச்சு முகங்களை ஐடென்டிஃபை பண்ணி உண்மை குற்றவாளிகளை சொல்லுங்க அப்படின்னு அந்த கிளிப்பிங் எல்லாம் நான் சிபிஐக்கும் கொடுத்தேன், தமிழ்நாடு போலீஸுக்கும் கொடுத்தேன். அவங்க இதெல்லாம் எங்களால் அடையாளம் காண முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த அளவுக்கு அது சிபிசிஐடியாக இருக்கட்டும், சிபிஐயாக இருக்கட்டும், அவர்கள் இந்த அளவுக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனத்தினுடைய இல்லை, நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லிருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக இதில் வந்து நடந்திருக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு ஆதரவாக தான் சிபிஐயினுடைய அறிக்கையும் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப எங்களுக்கு கவலைக்குரியதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த அப்சர்வேஷன்ல இன்னொரு விஷயத்த குறிப்பிடுறாங்க. தொழிலதிபருக்கு விருப்பம் இல்லை, இந்த போராட்டம் நடப்பதை தொழிலதிபர் விரும்பவில்லை. அதனால் இந்த துப்பாக்கிச்சூடு முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரீ பிளான்டு அப்படின்னு. ஆமாம், இது ப்ரீ பிளான்டு. இது அன்றைக்கே நாங்கள் பேசியிருக்கிறோம், கட்டுரைகளில் எழுதியிருக்கிறோம்.
இது வந்து இதை தூத்துக்குடியில் 13 பேர் செத்துட்டாங்கன்றது அல்ல. இனி எதிர்காலத்தில் ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் இந்த மாதிரி நடக்கும். அவங்க வந்து தனியாக கூலிப்படையெல்லாம் வைத்து கொள்ளாமல், இப்போ நீங்கள் பாருங்களேன், இவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கூலிப்படையை வச்சு கொண்டுட்டாங்க அப்படின்றாங்க. ஒரு கூலிப்படையை சேர்ந்த ஒருத்தரை நாங்கள் என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு வேற சொல்கிறாங்க. என்ன இப்போ இவங்கெல்லாம் என்ன, இப்போ நீதிபதி தீர்ப்புப்படியே இந்த ஐபிஎஸ்லேருந்து இருக்கிற எல்லாரும் கூலிப்படையாகத்தான் செயல்பட்டுருக்கிறாங்க. ஆமாம், திருவேங்கடத்தை என்கவுண்டர் பண்ணுறது சரி அப்படின்னு காவல்துறை கருதினால் கண்டிப்பாக இவர்களையும் என்கவுண்டர் தான் பண்ணணும். இப்போ அதுதான் இது. அதை வந்து எந்த கோணத்திலும் விசாரிக்கவில்லை. அவங்க எந்த கிரிமினல் குற்ற விசாரணைக்கும் உட்படுத்தப்படவில்லை. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் நீதிமன்றம், உங்கள் சட்டம், அதன்படியே விசாரித்து விடுதலை பண்ணுங்களேன் பார்ப்போம். எந்த விசாரணையுமே பண்ணல என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? ஓகே, இப்போ இந்த விவகாரத்தில் திமுக அரசு, தமிழ்நாடு அரசு, அவங்க நாங்கள் துறை ரீதியான நடவடிக்கைகளுக்கு பரிந்துரைத்திருக்கிறோம் அப்படின்ற அளவுல மட்டும்தானே சொல்றாங்க. அதுவும் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையை வந்து அவங்களும் அமல்படுத்த மாட்டாங்களே. இல்லை, அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில் திருத்தமாக சொல்லியிருக்குது. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவர்கள் மீது இலாக்கா ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். விதவுட் ப்ரிஜுடிஸ் டு இனிஷியேட்டிங் கிரிமினல் ப்ரொசீடிங்ஸ். விதவுட் ப்ரிஜுடிஸ் டுன்னா அது தனி. கிரிமினல் வழக்கும் போடுங்க, இதுவும் நான் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தமிழக அரசு இதை செய்ய தயங்குகிறது. இப்போ நீங்கள் அந்த 2 பேர் கொலை வழக்கு இருக்கு இல்லையா, லாக்அப் டெத்து, அதில் வந்து விசாரணை நடக்குது, அப்படி போகுது. இதில் வந்து ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து கலெக்டர்லேருந்து எல்லாம் அருணா ஜெகதீசன் குழுவினுடைய குற்றவாளிகள் பட்டியல் இருக்குல்ல, அதில் வந்து இவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. இப்போ உயர் அதிகார வர்க்கத்தை நாம் வந்து முரண்பட்டுக்க முடியாது, விரோதித்து கொள்ள முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழக அரசு இதை அணுகுகிறது. இது மிக கண்டனத்துக்குரியது. இவங்க வந்து மக்கள், இப்ப நீங்க கண்டனத்துக்குரியதுன்றீங்க. ஏற்கனவே அதிகாரிகள் வந்து ஒன்றிய அரசை எதிர்பார்த்து அடுத்து ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்குது. பிஜேபியினுடைய பல்வேறு அரசியல் ரீதியான அழுத்தங்கள், இந்த பிரச்சனைகள் ஒரு புறம் இருக்கிறது. இப்ப இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுத்தால் அதிகாரிகள் அரசுக்கு எதிராக திரும்புகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுமா, ஏற்படாது? சரி, அதிகாரிகள் அரசுக்கு எதிராக திரும்புறதுல இருந்து பாதுகாத்துக் கொள்ளணும்னா மக்கள் அரசுக்கு எதிராக திரும்புவார்கள். அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இந்த வழக்கை தமிழக அரசு சுப்ரீம் கோர்ட்டில் சின்சியராக நடத்தினாங்க. நடத்தியதன் விளைவாகத்தான் ஆலயம் மூடணும் என்ற தீர்ப்பு வந்துச்சு, முடிவு வந்தது. அது வரைக்கும் சரி. ஆனால் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, இதில் வழக்கை வந்து இனிஷியேட் பண்ணட்டும், அவங்க வந்து வாதாடட்டும் வக்கீல் வச்சு, அது அவங்களுடைய பொறுப்பு, அவங்க வாதாடட்டும். இதை செய்வதன் மூலம் திமுக அரசினுடைய கிரெடிபிலிட்டி தான் அதிகரிக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் 100க்கு 90 பேர் விசுவாசமாக இருக்க மாட்டாங்க. இதுதான் வரலாறு. இது எமர்ஜென்சி காலத்தில் வரலாறு. முதல்வருக்கு அது நல்லாவே தெரியும். அவர் ஏற்கனவே மிசால சிறையில் இருந்தவர். இன்றைக்கும் இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு, ஐபிஎஸ், ஐஏஎஸ் இதெல்லாம் மோடிக்கு எப்படி நடந்து கொள்கிறார்கள்? அரசமைப்பு சட்டத்துக்கு யாரும் விசுவாசமாக இல்லை, எல்லோரும் மோடிக்கு தான் விசுவாசமாக கடந்த 10 ஆண்டுகளில் செயல்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு ஆயிரக்கணக்கான உதாரணங்கள் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இருக்குது. அப்போ இவங்க இப்படி பண்ணுவாங்களோ அப்படின்னா ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இனிமேலும் இந்த அரசு தயங்குவது என்பது, இப்படி ஒரு கோர்ட் வந்து இப்படி ஒரு ஸ்ட்ரிக்சர் பாஸ் பண்ணியிருக்கிற நிலையிலும் ஒரு குற்ற வழக்கு பதிவு செய்யாமல் தவிர்ப்பது என்பது மிகவும் கண்டனத்துக்குரியது. ஓகே, இப்போ இந்த சம்பவம் நடந்து 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இப்போ வரைக்கும் இந்த துப்பாக்கி சூட்டுக்கு காரணமான குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை. ஆனால் அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையில் மட்டும்தான் இருக்குது, சிபிஐனுடைய அறிக்கையில் இல்லை. இப்போ இதை ஒரு தேசிய மனித உரிமைகள் ஆணையம் அதை விசாரிக்குது. ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தான் அதனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு ஆணையம் இந்த எந்த முடிவுமே எட்டாத ஒரு வழக்கை எப்படி கைவிட முடியும்? பாருங்க, நம்ம ஊருக்கு மனித உரிமை ஆணையம், இப்போ இதில் கைவிட்டுருக்காங்களே, மகளிர் ஆணையம், தாழ்த்தப்பட்டோர் ஆணையம், குழந்தைகள் ஆணையம், சிதம்பரம் தீட்சர்னா குழந்தைகள் வரும், திருக்காட்டுப்பள்ளி லாவண்யான்னாக்கா மகளிர் ஆணையம் அவங்க கிளம்பி வருவாங்க. இப்படி எல்லாத்துக்கும் அதுக்கெல்லாம் வந்துடுவாங்க. கள்ளக்குறிச்சின்னா குஷ்பு மகளிர் ஆணையம் வந்துடுவாங்க. இப்போ இந்த மனித உரிமை ஆணையம் ஒரு பொது அறிவுக்கு 13 பேரை கொண்டிருக்கிறான். மொத்தம் 15 பேர், அன்று 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் ஒன்றுமே கேஸே கிடையாது
அப்படின்னு சொல்லி ஒரு மனித உரிமை ஆணையம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா, இப்படியெல்லாம் கூட பண்ணியிருக்க கூடாது, இல்லைன்னா அவர்களுக்கு நிவாரணம் கொடுங்க, ஏதாவது ஒன்று சொல்லலாம்ல. எதுவுமே இல்லை. இல்ல பொதுவா ஆணையங்கள் வந்து எந்த பிரச்சனையும் தீக்கிறது இல்ல, பட் ஆனா குறைஞ்சபட்சம் ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு. அது கூட கிடையாது அப்படின்னு அப்படி ஒரு தீர்ப்பு. அப்ப மனித உரிமை மீறலே நடக்கல, அங்க துப்பாக்கி எடுத்தே சுடல, துப்பாக்கி எடுத்து பூ மாதிரி பொழிந்தார்கள்னு சொல்றாங்களா? இல்ல அந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய தலைவராக இருந்த நீதிபதி யாரு? அவர் பேர் அருண்குமார் மிஸ்ரான்னு பேர். ஓகே. அவர் ஒரு சிறந்த நீதிபதி. அவர் சிறந்த நீதிபதினாக்கா இந்த மனித உரிமை ஆணையர்களை என்ன சார்ஜ், அதுக்கு யாரை நியமிப்பாங்க அப்படின்னாக்கா ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதிகளை தான் நியமிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் நீதிபதி. ஆமாம், முதல் முறையாக தலைமை நீதிபதியாக இல்லாத ஒருத்தரை இதுக்கு போட்டாங்க. ஆனால் இவர் வெறும் சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி. ஓகே. அவருடைய சிறப்புகள் என்ன? நிறைய சிறப்பு இருக்குது. இந்த இன்டர்வியூவோட வரம்புக்குள்ள நான் சொல்கிறேன். இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூளை பற்றி கேட்டீங்க. 2003 ஹரேன் பாண்டியான்னு ஒரு மோடியினுடைய அமைச்சர், அவருக்கும் மோடிக்கும் வந்து ஒத்து வராது. 2 காரணங்கள். மோடி முதல்ல முதலமைச்சர் ஆயிட்டார், அப்புறம் தான் தேர்தலில் நின்னார் அவர். அப்படி அடுத்து இந்த இனப்படுகொலைக்கு பிறகு தேர்தல் நடக்குது. அப்போ இந்த ஹரேன் பாண்டியா தன்னுடைய தொகுதியில் செல்வாக்கு மிக்க ஒரு பிஜேபி எம்எல்ஏ அமைச்சராகவும் இருந்தவர். இந்த தொகுதியை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டார், அவர் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். மோடி கேட்குறாரு, ஹரேன் பாண்டியா முடியாதுன்னு சொல்றாரு. இது ஒன்று. இப்படி அவங்களுக்குள்ள பிரச்சனை முத்துது. இந்த இனப்படுகொலை பற்றிய விசாரணை குழு ஒன்று நீதிபதி கிருஷ்ணய்யர் இவங்கெல்லாம் போயிட்டு ஒரு விசாரணை நடத்தும் போது அதில் ஹரேன் பாண்டியா அந்த சஞ்சீவ் பட் சொன்ன வாக்குமூலம் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு 3 நாளைக்கு இந்துக்கள் தங்கள் கோபத்தை தீர்த்து கொள்ளட்டும், போலீஸ் கொஞ்சம் கண்டுக்காம இருங்க என்று மோடி கூறினார்ன்றதை இவரும் கூறினார். ஓகே. என்ன இந்த செய்தி வந்து தகவல் வந்துருச்சு. சரி, அது வரைக்கும் தெரியும். இதான் ஹரேன் பாண்டியா கமிஷன்ல சொல்றாரு. இதுக்கு பிறகு மர்மமான முறையில் 2003 ஹரேன் பாண்டியா காலையில் வாக்கிங் போன இடத்துல பார்க்கில் அங்கே வந்து கொலை செய்யப்படுறாரு. அவருடைய மாருதி 800 காரில் டிரைவர் சீட்டில் உட்காந்துருக்காரு. உடம்புல வந்து புல்லட்டு 7 புல்லட்டு பாஞ்சிருக்குது. ஓகே. உள்ள உட்காந்துருக்காரு. காரில் ரத்தக்கரை எதுவுமே கிடையாது. ஓகே. கார் கண்ணாடியெல்லாம் ஏற்றிருக்கு. டிரைவர் சீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கண்ணாடி ஃபுல்லாக ஏற்றிருக்கு. மேலே ஒரு 3 இன்ச்சு மட்டும் கேப்பு, இவ்வளோதான். காருக்குள்ளே குண்டடிப்பட்டு அப்படியே சரிஞ்சிருக்கிறாரு. காரில் ரத்தக்கரை கிடையாது. இந்த வழக்கை விசாரித்து ஒரு 12 பேருன்னு நினைக்கிறேன் இஸ்லாமியர்கள், அவங்கள வந்து கீழமை நீதிமன்றம் சிபிஐ தான் விசாரித்து தண்டிக்கிறாங்க. அவங்க தான் குற்றவாளி. யாருன்னு கேட்டாக்க இந்த மாதிரி இந்த 2002 கோத்ரா இதுக்கு எதிராக அந்த கலவரம் நடந்துச்சு இல்லையா, அதுக்கு பழி வாங்கிறதுக்காக இவரை சுட்டாங்க. கோத்ராவில் முஸ்லீம்களை கொன்னதுக்கு பழி வாங்குவதற்காக இந்த மாதிரி சில முஸ்லீம் தீவிரவாதிகள் ஹரேன் பாண்டியாவை சுட்டு கொண்டாங்க அப்படின்னு. இது அவங்க கன்விக்ட் ஆகிடுறாங்க 12 பேர். அப்புறம் குஜராத் ஹைகோர்ட்டுக்கு இது போகுது. குஜராத் ஹைகோர்ட்டு அந்த வழக்கை விசாரிக்குது. அதில் முக்கியமாக ஒரே ஒரு சாட்சியினுடைய கூற்றுகளை நம்பி தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டது. நீதிமன்றம் சாதாரணமாக நிறைய கேள்வி எழுப்புது. இது மொத்தமுமே ஃபேக்கு, 3 இன்ச்சு தான் கண்ணாடி ஜன்னல் திறந்துருக்கு, காரில் எந்த தோட்டாவும் பாயலை, அது வழியாக வெளியே இருந்து சுட்டான்றீங்க. 3 இன்ச்சுக்கு வழியாக கார் கண்ணாடி உடையல, காரில் ஒரு தோட்டா கூட, காருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 3 இன்ச்சு தான் கதவு ஓப்பன் ஆகிருக்குது. உடம்புல 7 புல்லட்டு வந்து அவருடைய ஆண்குறி வரைக்கும் பாஞ்சிருக்குது. உட்கார்ந்துருக்கிறவருடைய இப்படி சுடவே வாய்ப்பு இல்லை. ஆமாம், அப்படி வந்து இறந்துருக்கிறாரு. இது மொத்தமும் பொய் கேஸுன்னு தூக்கி கடாசிட்டு 12 பேரையும் ஹைகோர்ட் வந்து விடுதலை பண்ணுது. உடனே குஜராத் வந்து அரசு என்ன செய்யுதுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் பண்ணுது, மோடி அரசு. ஆமாம், அப்பீல் பண்ணாங்க. இவர் தான் அதுக்குள்ளே மோடி பிரதமர் ஆகிட்டார். இங்கே சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. அருண் மிஸ்ரா தான் நீதிபதி. அவர் வந்து இதை ரிசர்ச் பண்ணுறாரு. ரிசர்ச் பண்ணி இப்போ நான் சொன்ன இந்த கேள்வியெல்லாம் இருக்கு இல்லையா, சுட்டாக்க ரத்தமே வரலையே, அப்படி கூட சுட முடியும் அப்படின்னு அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாரு. ரத்தம் வராமல் சில நேரம் உள்ளுக்குள்ளே ரத்த கசிவாக இருக்கும், வெளியே வந்திருக்காது. சரி, அது பரவாயில்ல. 5 சுட்டது வந்து 5 ரவுண்டு அப்படின்னு போலீஸ் சொல்லுது. ஆனால் 7 தோட்டா பாஞ்சிருக்குது.
அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காரு அவர். ம். என்ன அது போகட்டும். அதுக்கு பிறகு வந்து என்னங்க ஒரு ஆள் உட்காந்துருக்காரு, அவருடைய கீழே இடுப்புக்கு கீழே ஆண்குறியில் வந்து குண்டு பாய்ஞ்சிருக்கு, மேலேருந்து எப்படிங்க எப்படி குண்டு பாயும் அப்படின்னு கேட்டால், முதல் தோட்டா சுட்டதில் கீழே விழுந்து கால் மேலே போயிடுச்சு அவருக்கு, அதனால அடுத்த தோட்டா அப்படி பாய்ஞ்சிருக்கும். மாருதி 800 எப்படி பண்ணாலும் அப்படி போக முடியாது, ஸ்டியரிங்கில் உட்காந்துருக்காரு. இது வந்து அந்த நீதிபதி தான் என்ஹெச்ஆர்சி தலைவர். அவர் வந்து பதவியில் இருந்த போதே, பதவியில் இருக்கும்போது அரசியல் தலைவர்களை பற்றி பாராட்டியோ மேடையிலையோ பேசக்கூடாது நீதிபதிகள்னு ஒரு மரபு இருக்குது. ஆனால் மோடி வந்து குளோபலாக ஒரு சிந்தனையாளர், உலக அளவில் சிந்திச்சு அதை வந்து அமல்படுத்துகிற ஆற்றல் உள்ளவர்னு மேடையிலேயே பேசியிருக்காரு. இது வந்து மோடிக்கு அவர் செஞ்சது. அடுத்து அதானி. அதானி வந்து ராஜஸ்தானுக்கு, நம்ம ஊரில் இப்போ கோல் பிரச்சனை வந்திருக்குல்ல, அதிமுக பீரியடில் நிலக்கரி தரம் குறைந்த நிலக்கரியை தரம் உயர்ந்த நிலக்கரின்னு விலையை ஏற்றி இன்வாய்ஸை ஏற்றி கொள்ளையடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை இப்போ டிவிஎஸ் எடுத்துருக்குறாங்க இல்லையா அந்த வழக்கை. அதே மாதிரி ராஜஸ்தானுக்கு வந்து பண்ணியிருக்கிறாங்க. ராஜஸ்தானுக்கு பண்ணி அது பண்ணது மட்டும் இல்லாமல், நாங்கள் உங்களுக்கு ஒப்பந்தம் போடும்போது நிலக்கரி இப்படி இருந்துச்சு, இப்போ ரேட் ஏறி போச்சு, அதனால் எனக்கு வந்து ரேட்டு கூட கொடுக்கணும்னு கேட்டு ஒரு கொடுக்குறாங்க. ராஜஸ்தான் அரசு நீ சப்ளை பண்ணதே தரம் தாழ்ந்த கோல், இப்போ அது இது மாதிரி இன்வாய்ஸில் ஃப்ராடு பண்ணி ரேட்டு கூட வாங்கியிருக்கிற, அதனாலலாம் கொடுக்க முடியாது. உடனே ஒரு கோர்ட்டு கேஸ் போகிறாரு. கேஸ் போனாக்க நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னாக்க, 2 ஜட்ஜஸ் அமர்வு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் கொடுக்க முடியாது, ஒப்பந்தம் போடுறது ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த ரேட்டுன்னு ஒப்பந்தம் போடுற, நிலக்கரி விலை குறைஞ்சா உனக்கு லாபம், ஏறுனா அரசுக்கு லாபம், இதான பிஸ்னஸ்ஸு, இதில் வந்து நீ ஏற கேட்பேன்னா அதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு தள்ளுபடி பண்ணிடுறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரும்போது அவங்களுக்கும் உரிய தொகையை வந்து கொடுத்துடணும், அதான் நீ கேட்குற தொகையை கொடுத்து விட வேண்டும். யார் அந்த நீதிபதி? அருண்குமார் மிஸ்ரா. இவரே தானே அவரும்? ஓகே. அவர் தான் வந்து தூத்துக்குடியில் ஒன்றும் தப்பு நடக்கலை, இங்கே மனித உரிமை மீறல் எதுவும் நடக்கலை அப்படின்னு தீர்ப்பு சொல்கிறார். எதுக்கு இதை சொல்கிறேன்னாக்கா, போலீஸ்காரங்க என்ன சொத்து வாங்கியிருக்காங்க முன்னால் பின்னால், இவங்களை யார் கேட்குறது? அருண்குமார் மிஸ்ராவுக்கு என்ன சொத்து வாங்கியிருக்காரு, சொந்தக்காரங்க என்ன சொத்து வாங்கியிருக்காங்கன்னு யார் கேட்குறது? சிபிஐ அதிகாரிகள் என்ன சொத்து வாங்கியிருக்கிறாங்கன்னு யார் கேட்குறது? எடப்பாடி பழனிசாமி அவர் என்ன வாங்கியிருக்காருன்னு யார் கேட்குறது? இவ்வளவு குற்றவாளிகள் இதில் இருக்கிறாங்க. இந்த குற்றங்கள் வெளியே கொண்டு வரப்படணும். நான் சொல்கிறது, இந்த சட்டங்கள் இவர்களை தண்டிக்க போகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் அடுத்த விஷயம். ஆனால் எவ்வளோ பெரிய ஒரு கிரிமினல் நெக்ஸஸ் இருக்குது என்பது நமக்கு வந்து வெளியே கொண்டு வரப்படணும். இது வந்து இந்த குறிப்பிட்ட ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்றது அல்ல, அகர்வால் அப்படின்றவர் மோடியோட ஆள். ஓகே. அதான் என்னோட கேள்வி வந்து அதுதான். சிபிஐ, போலீஸ், இப்படி நீதிபதி, ஓய்வு பெற்ற ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி, மனித உரிமைகள் ஆணையத்தோட தலைவராக இருக்கிறாரு. அவர் உட்பட ஒரு மிகப்பெரிய படையே அகர்வாலுக்காக வேலை செய்கிறது. ஆனால் மோடி இயல்பாகவே வந்து இந்த மாதிரி கார்பரேட்டுகளினுடைய நண்பர், அகர்வாலினுடைய நண்பரும் கூட. அனில் அகர்வாலுக்காக மோடி அரசு, பாஜக அரசு இப்பையும் கடந்த காலங்களிலும் செய்தது என்ன? இல்லை இப்போ நம்ம வந்து அதானி அம்பானி 2A தான் பொதுவாக பேசுவோம். 3வது A வந்து அகர்வால், AAA. ஆமாம், AAA. அவர் பிரிட்டனுக்கு போன போது இவர் தான் முன்னின்று இது பண்ணார். ஸ்வச் பாரத் உள்ளிட்ட எல்லாத்துக்கும் வந்து அவர் கொடுத்துருக்காரு. எலக்ட்ரல் பாண்டில் எக்கச்சக்கமாக பணம் கொடுத்ததில் முக்கியமான அனில் அகர்வாலும் பார்ட்டி அவர். இந்த துப்பாக்கி சூடு நடந்து இவ்வளவு கலைபுரம் ஆன பிறகு காவிரி படுகையில் ஆஃப்ஷோர் ஆயில் எடுக்கிறதுக்கு அகர்வாலுக்கு தான் அதிகபட்சமாக மோடி அரசு சலுகை கொடுத்துருக்குது. அகர்வால் வந்து மோடிக்கு முன்னால இருந்தே பிஜேபிக்கு வேண்டியவர். முன்ன வாஜ்பாய் அரசு இருந்தபோது ஹிந்துஸ்தான் ஜிங்க்னு ஒரு கம்பெனி, அந்த இந்துஸ்தான் ஜிங்க் என்ற துத்தநாகம் எடுக்கிற கம்பெனி, அந்த இந்துஸ்தான் ஜிங்க் கம்பெனியினுடைய 26% பங்குகளை 445 கோடி ரூபாய்க்கு 2002 வாஜ்பாய் கொடுத்தாரு. அதனுடைய உண்மையான மதிப்பு 39,000 கோடி ரூபா. எவ்வளோ கொடுத்துருக்காரு? 445. பயங்கர மட்டமான விலைக்கு கொடுத்துருக்கிறார், இலவசமாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காரு. இதை வந்து பொதுத்துறை அதிகாரிகள் சங்கம் வந்து வழக்கு போடுறாங்க. இது மாதிரி ஒரு அயோக்கியத்தனம் நடந்திருக்குது. இது வந்து 2002 போட்டு அதெல்லாம் வழக்கு இப்படி இழுத்துட்டு இருக்குது. இப்போ நிர்மலா சீதாராமன்
கையில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க இல்லையா, இந்த 26% வாங்கினவன் அதுக்கப்புறம் ஒரு 40-50% வாங்கிட்டான். இன்னும் அடிஷனலாக மிச்சம் ஒரு 26-27 இருக்குது. இது எதுக்கு சனியை நம்ம கையில் வச்சுக்கிட்டு இதே அகர்வாலுக்கே கொடுத்துருவோம் அப்படின்னு மோடி அரசு வந்து கொடுக்குது. அதை எதிர்த்து இந்த அதிகாரிகள் வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ கோர்ட் என்ன சொல்லுதுன்னாக்கா 26% அகர்வாலுக்கு கொடுக்கும் உரிமை அரசுக்கு உண்டு, அதை நாம் தடுக்க முடியாது. ஆனால் பழசில் நடந்தது ஊழல் தான், அதை விசாரிக்காமல் இவங்க வந்து நடந்து போச்சு விடுங்க ஐயா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அது விடலை, அதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அகர்வாலுக்கும் மோடிக்கும் இடையில் இது மட்டும் இல்லை, ராஜஸ்தானில் வெள்ளி சுரங்கங்கள் இருக்குது, ஜிங்க் சுரங்கங்கள் இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 3300 கோடி ரூபா ராஜஸ்தான் கவர்மெண்ட்டை ஏமாற்றிருக்கிறாரு அகர்வால். இது அந்த அரசாங்கங்களுடைய புகார், நான் சொல்கிறது இல்லை. அதனால் இப்போது அகர்வால், மோடி அரசு, சிபிஐ, என்ஹெச்ஆர்சி, அப்புறமா எடப்பாடி அரசு, அப்புறமா ஐபிஎஸ் அதிகாரிகள், அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது இது வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்கு. இதில் வந்து இந்த எலியோடைய வாலை மட்டும் நீதிபதிகள் காட்டியிருக்கிறாங்க. இன்னும் மிச்சம் பாடியெல்லாம் மறைஞ்சிருக்கு, உள்ள மறைந்திருக்கிறது. அதையும் சேர்த்து பார்க்க வேண்டும் அப்படின்றதான் நம்ம இதில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். இல்லை, இப்போ இவ்வளவு பேருக்கு வந்து அனில் அகர்வால் வந்து படியளப்பாரா? அளப்பார்ல. ஏங்க 39,000 கோடி ரூபா உள்ளது 445 கோடிக்கு வாங்கியிருக்கும் போது ஏன் படி அளக்கக்கூடாது? இப்போது சுரங்கங்கள் பூரா அகர்வாலுக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பூரா அதானிக்கு, அப்புறமா டெலிகாம் இந்த மாதிரி துறை, பெட்ரோலியம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அம்பானிக்கு. இப்படி மொனாப்பொலி செய்யிட்டு கையில் கொடுப்பது என்பதுதான் இந்த அரசின் கொள்கையாக இருக்கிறது. நாம் என்ன புரிந்து கொள்ளணும்னாக்கா, இந்து ராமர் அது இதெல்லாம் கதையெல்லாம் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, மொத்த இந்தியாவையும் குஜராத்தி பனியா முதலாளிகளுக்கு எழுதி வைப்பது என்ற ப்ராஜெக்டுக்கு இந்த வேலை நடக்கிறது. அதற்கு இத்தனை பேரும் வேலை பார்க்கிறார்கள் என்ற கோணத்தில் இதை புரிந்து கொண்டு மக்களுக்கும் இதை வந்து நம்ம புரிய வைக்க வேண்டும். ஓகே, இப்போ மக்கள் அவங்க உண்மையிலேயே வந்து கடந்த காலத்தின் தவறுகளை ஒரு புதிய அரசு அமைந்தால் சரி செய்யும் அப்படின்ற நம்பிக்கையில தான் ஒரு புதிய அரசுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படிதான் இங்க திமுக அரசு வந்துச்சு. அதிமுக அமைச்சர்களை தண்டிப்போம், இது போன்ற தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை நடத்தியவர்களை அவர்களை தண்டிப்போம், இப்படியெல்லாம் வந்தாங்க. வந்து ஒண்ணுமே நடக்கலையே. மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இப்போ இந்த வழக்கு, இப்போ தூத்துக்குடி வழக்கை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, ஏற்கனவே பேசியது போல தமிழக அரசு ஐபிஎஸ் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க தயங்குகிறது. ஏன் அவங்க கீழ்நிலை அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்கலை. இப்போது இதில் பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், அல்லது யார் பொதுவான குடிமக்கள் கூட இருக்கட்டும், அவங்க இதை வந்து வழக்கு தொடுக்க முடியும். இந்த விஷயத்தில் நேரடியாக நீதிமன்றத்துக்கு போக முடியும். நீதிமன்றத்தில் போய் நீதி கிடைக்குமோ இல்லையோ, இந்த விஷயம் இப்படி வந்து வெளியே வரணும். வெளியே வருவதன் மூலமாக இந்த அரசு இயந்திரத்தினுடைய யோக்கியதை என்ன, இந்த அதிகாரிகளுடைய யோக்கியதை என்ன, இந்த கட்சிகளுடைய யோக்கியதை என்ன என்பதை நம்ம வந்து வெளியே கொண்டு வர முடியும். இப்போ அருணா ஜெகதீசன் குழு அறிக்கை தான் அதிகபட்சமாக இந்த தூத்துக்குடி விவகாரம், இந்த படுகொலையில் உண்மையை சொல்லியிருக்கிற ஒரே ஒரு அறிக்கை. அதை பேஸ் பண்ணி இதுக்கு என்ன பதில் அப்படின்ற கேள்வியை நாம் அனைவரிடமும் எழுப்ப வேண்டும். அதை ஒரு ஆவணமாக வைத்துக்கொண்டு, இதில் கிரிஜா வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லையா, சத்தியமூர்த்தி சொல்லியிருக்கிறது உண்மையா இல்லையா, இதில் அவங்க வந்து போலீஸ் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் சொன்னதாக எழுதியிருக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் உண்மையா இல்லை என்பதற்கு அவர்கள் கூண்டில் ஏறி பதில் சொல்லட்டும். ஆனால் சீமான் சொல்லிருக்கிறாரு, இது வந்து ஒன்றிய அரசு உத்தரவின் பேரில் தான் சுட்டிருக்கிறாங்க, உள்துறை அமைச்சகத்துல இருந்து வந்த உத்தரவு, ஐயா எடப்பாடிக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்றாரு. சம்பந்தம் இல்லைன்னா அதை வந்து அருணா ஜெகதீசன் குழுவில் அவர் சொல்லியிருக்கலாமே. அவர் எனக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அருணா ஜெகதீசன் குழுவில் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் தூண்டி விட்டு, நான் தான் தூத்துக்குடிக்கு போராடினேன், நான் தான் 8 வழிச்சாலைக்கு போராடினேன், பரந்தூரில் ஏர்போர்ட் வந்துருமா, இங்கே பேனா வந்துருமா அப்படின்னு அவர் தான் பேசுகிறாரு. அப்போதான் அவர் பென்சிலை கூட உடைக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தேன். இவர் அருணா ஜெகதீசன் குழுவில் எல்லாரும் தாங்க போனாங்க. இப்போ வாஞ்சிநாதன், ஆமாம் நாங்கள் தான் முன்னின்று நடத்தினோன்னு வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், ஹரிராகவன் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. இவர் போனார், நாம் தமிழர் கட்சி இந்த போராட்டத்துக்கு அறைகூவல் விடுத்ததா, நீங்கள் அதுக்கு இது பண்ணீங்களா? இன்னும் இல்லைங்க, எனக்கு நான் ஒன்றும் அதிலெல்லாம் சம்மந்தப்படலை, லோக்கலில் எங்கள் ஆளுங்க யாருன்னா அப்படி போயிருப்பாங்க கூட்டத்தோட அப்படின்னு தான் அவர் சொல்லியிருக்காரு.
அது அஃபிடவிட்லேயே இருக்குது. அது நாங்கள் சொல்லவே இல்லை, எங்கள் அண்ணனை பற்றி அப்படி சொல்லிட்டீங்கன்னாங்க. அப்புறம் அண்ணன் எந்த பக்கத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு அதை எடுத்து போட்ட பிறகு ஆஃப் ஆகிட்டாங்க. அதனால் சீமான் வந்து எடப்பாடியை காப்பாற்றுவதற்காக அதை சொல்கிறாரு. சரி, அப்போ மோடியை தான் சொல்கிறாரு இல்லையா, அதுக்காக போராட்டம் நடத்தட்டுமே, அது செய்யலாமே அவங்க. அதனால் இது எல்லாம் வெறும் பேச்சு. அதாவது இப்போ இந்த சிபிஐ அப்படின்றது இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எடப்பாடி சிபிஐ கேட்குறாரு, இவங்கெல்லாம் சிபிஐன்றாங்க. இப்போது அகர்வாலை தப்புவித்த சிபிஐ ஆருத்ராவை தப்புவிக்காதா? கண்டிப்பா இல்லையா? அதனால ஏங்க வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு பாதுகாத்தாங்க ஆர்கே சுரேஷ, எல்லாமே கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஆமா, அது இன்னைக்கு வந்து அவர் அமைச்சர்களோட எல்லாரோடையும் தான் ஆர்கே சுரேஷ் புகைப்படம் எடுத்துட்டு இருக்காரு. அதனால நம்ம வந்து நம்ம சிபிசிஐடி கட்சியும் இல்லை, சிபிஐ கட்சியும் இல்லை, நம்ம வந்து மக்கள் கட்சி. மக்கள் சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம். திமுக அரசு இனிமேலாவது இது குறித்து சிந்திக்க வேண்டும். மக்கள் வந்து போராட்டமாகவும் இதை நடத்தணும், நீதிமன்றத்துக்கும் போகணும். அந்த வகையில் இதை வந்து வெளியே கொண்டு வர வேண்டும். ஆலை மூடப்பட்டது என்பது ஒரு வெற்றி, ஆனால் குற்றவாளிகள் தண்டிக்கப்படவில்லை என்பது ஒரு களங்கமாக இருக்குது. அதுக்கு ஒரு தீர்வு காணணும். ஓகே, உண்மையிலேயே ஸ்னோலின் போன்ற சிறுமிகள் தங்களுடைய உயிரை கொடுத்து அந்த போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அவர்களுடைய படுகொலைக்கு நீதி கிடைத்தால்தான் இது ஒரு முழு வெற்றி. அந்த வகையில் இவ்வளவு நேரம் இந்த பிரச்சனைகள் குறித்து விரிவாக நம்முடைய நேயர்களுக்காக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி.